இந்த கட்சியினுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் என்று நடிகர் விஜய் குறிப்பிடுவது என்ன என்று பார்த்தோம் என்றால், இதிலே இரண்டு அந்த கட்சியினுடைய கொடியில இளஞ்சிவப்பு நிறத்துடன் மஞ்சள் நிறம் இடம்பெற்றிருக்கிறது நடுவிலே. அதிலே இரண்டு யானைகளுக்கு நடுவில் வாகைப்பூ இருக்கிறது. வாகைப்பூ என்பது மன்னர்கள் வெற்றி பெற்ற பின்னர், போரிலேயே வெற்றி பெற்ற பின்னர் சூடி கொண்டாடக்கூடிய ஒரு பூ வாகைப்பூ. போருக்கான பூக்கள் நிறைய இருக்கிறது. வெற்றிப்பூ, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, தும்பை என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் போருக்கு செல்வதற்கு முன்பு ஒரு பூ, போரிடும் பொழுது ஒரு பூ என்று இருந்த பொழுதும் வெற்றி பெற்ற பிறகு சூடிக்கொள்வதுதான் இந்த வாகைப்பூ. அதனால்தான் வெற்றி பெறக்கூடியவர்களை இன்றைய சொல்லாடலும் கூட வாகை சூடி வா என்றும் கூட அவர்கள் சொல்வார்கள். எனவே அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தமிழ் கட்சியினுடைய பெயரும் தமிழக வெற்றி கழகம் என்று இருக்கிறது. அதை போல இந்த வாகைப்பூ தமிழ் மரபுல இதற்குதான் இந்த யானைக்கு நடுவில் இந்த வாகைப்பூவை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இந்த விஷயத்தை தான் நடிகர் விஜய் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது, இது குறித்து பேசலாம், பிறகு இந்த கட்சியினுடைய மாநாட்டிலே பேசலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சங்க இலக்கியங்கள்ல பல்வேறு பாடல்கள்ல, குறுந்தொகையிலும் புறப்பொருள் வெண்பா மாலை உள்ளிட்டவற்றிலும் கூட இந்த வாகைப்பூவை பற்றி பல்வேறு பாடல்கள், மன்னர்கள் வாகைப்பூ சூடி கொண்டாடிய, அவர்களுடைய வெற்றியை கொண்டாடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த பாடல் வெளியிடப்பட்ட பொழுதும் கூட அந்த போர் காட்சிகள், யானை மீது சென்று போர் புரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் அதிலே அந்த பாடல்களே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பாடலினுடைய வரிகளும் தொடர்ந்து இன்றைய அரசியலை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும், காட்சிகள் அப்பொழுதைய முந்தைய தமிழகத்தில் இருந்த மன்னர்கள் போர் புரிந்த அவர்கள் இருந்த அந்த காட்சிகளையும் இணைத்து இந்த பாடலை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பாடல் வெளியிடப்பட்ட பின்னர் அதற்கு பிறகு மேடையிலே நடிகர் விஜய் பேசினார். அந்த பேச்சிலே கொடியேற்றுவது தொடர்பான இந்த நிகழ்ச்சி, கொடியை பற்றிய விஷயங்கள், அதற்கு பிறகு மாநாட்டிற்கு நாம் தயாராக வேண்டும் போன்ற விஷயங்கள், இந்த கட்சி கொடியை அனைவரிடமும் ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் போன்ற விஷயங்கள், இந்த சாராம்சங்கள் தான் இந்த அவருடைய பேச்சிலே இருந்தது. அரசியல் ரீதியான அவரது கொள்கை என்ன என்பது குறித்த பேச்சு இன்றைய தினம் இடம்பெறவில்லை. இது வெகு நேரமும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே பேசிவிட்டு அவர் புறப்பட்டிருக்கிறார். கட்சியினுடைய மாநாடு அடுத்ததாக நடைபெற இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற விவரத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கட்சியினுடைய கொடியை பொறுத்தளவுல இதற்கு முன்பு இருந்த கொடிகளோடு எந்த சாயலும் இல்லாமல் ஒரு கொடியை வடிவமைத்திருக்கிறார்கள். அதுல பண்டைய தமிழர்களுடைய மரபு பின்பற்றியவற்றை, அவர்களுடைய அப்பொழுது இருந்த விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் என்று அந்த கொடியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை தான் நடிகர் விஜயும் குறிப்பிட்டிருந்தார். பின்பு இது குறித்து விரிவாக அவர் பேசலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கொடிக்கான பாடலையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த கொடியிலே இடம்பெற்ற விஷயங்கள், இன்றைய அரசியல் குறித்து அவர் இன்றைய நிலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன என்று அவருடைய பார்வையில் அவர் கொள்கை சார்ந்த விஷயங்களாக அது பிரதிபலிக்கிறது. குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் போன்றவற்றை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய வகையில், அதாவது கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இவற்றையெல்லாம் அந்த பாடல் காட்சியிலே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. பாடல் தொடங்கும் போதே போர்க்காட்சிகளுடன், யானையில் சென்று போர் புரிவது போன்ற காட்சிகளுடன் அதை தொடங்கி இருக்கிறார்கள்.